ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி தரிசன டிக்கெட் எப்போ ட்ரை பண்ணாலும் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த வீடியோவில் சொல்கிற தர்ஷன் டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக பேமெண்ட்டெல்லாம் நம்ம இப்போவே முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு மத்தியானம் 3 மணி போல் ஜஸ்ட்டு அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து ஆப்பில் ட்ரை பண்ணுறீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி மூலமாகவும் போர்ட்டல் ttdevastanam.ap.gov.inல ட்ரை பண்ணுறீங்கன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாகவும் போனீங்கன்னா வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணால் அவைல் தர்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு டேட் அண்ட் ஸ்லாட் சூஸ் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ்குள்ளார தர்ஷன் டிக்கெட் ஈஸியாக புக் ஆகிடும். மற்ற தர்ஷன டிக்கெட் கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு இந்த டிக்கெட் நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ஆனால் ரீசன்ட் டைம்ஸில் இந்த டிக்கெட் கூட ஸ்பெஷல் டேஸ் வீக்கெண்ட்ஸுக்கெல்லாம் சீக்கிரமாகவே ஃபுல் ஆகிடுது. அடுத்து 300 ரூபா தரிசன டிக்கெட் இப்போ ஃபுல் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து எல்லாம் இந்த டிக்கெட்டுக்கு தான் ட்ரை பண்ணுறப்போ 300 ரூபாய் தர்ஷனம் ஃபுல்லான கொஞ்சம் மணி நேரத்துலேயே இந்த வர்ச்சுவல் சேவாக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட்டும் ஃபுல் ஆகிடுது. ஸோ ஈஸியாக எப்படி இப்போவே நம்ம பேமெண்ட்லாம் செய்துக்கலாம். அடுத்து நாளைக்கு மத்தியானம் ஜஸ்ட்டு லாகின் செய்து டேட் அண்ட் ஸ்லாட் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாங்கிறது பற்றின ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டில் சுவாமி தர்ஷனம் பார்க்க முடியுமா அப்படின்னா 300 ரூபா தரிசனம் வழியாக ஷியோராக பார்க்கலாம். இந்த வர்ச்சுவல் சேவாவில் அக்காமடேஷன் புக் பண்ண முடியுமா அப்படின்னா கல்யாணோத்சவமாக இருந்தால் ஒரு டிக்கெட், மீதி 3 சேவாவாக இருந்தால் மினிமம் 2 டிக்கெட் புக் பண்ணுறப்போ ஷியோராக அக்காமடேஷன் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த டிக்கெட் புக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் தர்ஷனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். அண்ட் ட்ரெஸ் கோடு மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட், சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா மஸ்ட், சாரீ கட்டிக்கலாம் லேடிஸ்க்கு. நீங்கள் எப்போ எந்த தர்ஷன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டே புக் பண்ணிவிட்டு மறுபடியும் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டே அதே இமெயில் ஐடி ஆதார் மொபைல் நம்பரில் புக் பண்ணிக்கிறதுக்கு டைம் டேஸ் கேப் கேட்குறது கிடையாது. அடுத்து இப்போ நம்ம பேமெண்ட்டு சேவாக்கு மட்டும்தான் பண்ணுவோம். ஆனால் சேவாவை நம்ம பார்க்க முடியாது. டிவிலேயோ எஸ்பிசி சேனல் யூடியூப்லேயோ நம்ம பார்த்துக்கலாம், நேரில் பார்க்க முடியாது. அதுதான் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்கும் இதுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் சேவாவும் நேரில் பார்ப்போம், சுபதமின்றி வழியாக போய் சாமி பார்ப்போம். ஆனால் இந்த வர்ச்சுவல் சேவாவில் சேவாவை டிவிலேயோ யூடியூப்பில் தான் பார்த்துக்கணும். எஸ்பிசி சேனலில் 300 ரூபா தர்ஷனம் வழியாக நம்மளை சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. என்றைக்கு நம்ம சேவா புக் பண்ணுறோமோ அதுக்கு மறுநாள்லேருந்து தான் 1 year டைம் கொடுப்பாங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் ஜூலை 1ஆம் தேதிக்கு தர்ஷன் டிக்கெட் போடணும் அப்படின்னா சேவாவை நீங்கள் ஜூன் மாதத்தில் இருக்கிறதுல போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். ஜூலை 1ஆம் தேதியே சேவாவையும் புக் பண்ணிவிட்டு ஜூலை 1ஆம் தேதியே தரிசன டிக்கெட்டும் புக் பண்ண முடியாது. சேவா புக் பண்ண மறுநாள் தான் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு 1 வருஷம் டைம் கொடுக்குறாங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. இப்போ இன்கேஸ் நான் சேவா போட்டேன் ஆனால் தர்ஷன் அவைலபிலிட்டியே காமிக்கல அப்படின்னா கூட நீங்கள் அடுத்த மாதமும் இந்த லிங்க் வச்சே புக் பண்ணிக்கலாம். ஆனாலும் ஒரு 3 மாதத்துக்குள்ளார மேக்ஸிமம் ட்ரை பண்ணி புக் பண்ணி சாமி பார்த்துருங்க. பெஸ்ட் ஆப்ஷன். தரிசனம் பொறுத்த மட்டிலும் 300 ரூபா தரிசனமும் இந்த வர்ச்சுவல் சேவா தரிசனமும் ஸ்பெஷல் என்ட்ரி தர்சன் டிக்கெட் தான் சொல்லுவாங்க, சேம் தான். புக்கிங் பொறுத்த மட்டிலும் வேறு புக்கிங் மெத்தடும் வேறு. ஒரு டிக்கெட் இதில் 500 ரூபா போல் நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. 300 ரூபா தரிசனத்துக்கு 300 ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம், போர்ட்டலையும் புக் பண்ணிக்கலாம். ttdevastanam.ap.gov.inல. இப்போது நீங்கள் பேமெண்ட்டெல்லாம் இப்போவே முடிச்சுக்கலாம். இப்போ நானும் புக் பண்ண தான் போகிறேன். சேவாஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, வர்ச்சுவல் சேவா இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். சிலருக்கு இப்போது நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போனால் வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைம் காமிக்குது. 4 சேவா இருக்கும். இதில் 2 டிக்கெட் போகிறதா இருந்தால் கல்யாணோத்சவம் போட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கு லட்டுவோடு சேர்த்து உத்தரியமும் ப்ளவுஸ் பீட்டும் லட்டு கவுண்டரில் கொடுப்பாங்க. கல்யாணோத்சவம் 1000 ரூபா நம்ம பே பண்ணிக்கணும். ஒரு கல்யாணோத்சவம் புக் பண்ணிவிட்டு அதே மொபைல் நம்பரில் இன்னொரு கல்யாணோத்சவம் டிக்கெட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் அக்காமடேஷன்லாம் போடணும்னு வச்சுக்கோங்க. தனித்தனி மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அதனால தான் நீங்கள் புக் பண்ணிக்கணும். ஏன்னா கிளாஷ் ஆகும் புக் ஆகிறதுக்கு, அக்காமடேஷன் புக் ஆகிறதுக்கு. இப்போ கல்யாணோத்சவம்னா இப்போ டேட் சூஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளீஸ் கிளிக் ஹியர்னு இருக்குது பாருங்கள். கல்யாணோத்சவம் சேவா புக் பண்ணுறீங்கன்னா கல்யாணோத்சவம் சேவாவோட தர்ஷன் அவைலபிலிட்டி தான் பார்க்கணும் நீங்கள் ஃபுல்லு. அதே மாதிரி ஊஞ்சல் சேவா போட போகிறீங்க அப்படின்னா ஊஞ்சல் சேவாவோட தர்ஷன் அவைலபிலிட்டி தான் பார்க்கணும். ஜூன் வரைக்கும் ஃபுல்லு.
கல்யாணோற்சவம் தான் ஓரளவுக்கு இருக்குது, மற்ற மீதி 3 சேவாவும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இப்போ ஊஞ்சல் சேவா கிளிக் பண்ணி அமௌண்ட்டு சூஸ் பண்ணி ஒரு டிக்கெட் தான் நான் போடுறேன். கோத்திரம் கேட்பாங்க, தெரிஞ்சால் போடுங்க, இல்லைனா சிவகோத்திரம் கொடுத்து இமெயில் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, கிரகஸ்தாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொடுத்துட்டு பேமெண்ட் ஆப்ஷனில் யூபிஐ இருக்கும், நெட் பேங்கிங் இருக்கும், கிரெடிட் கார்டு இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ புக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ன்னு வந்துடும். அடுத்து இப்போ பேமெண்ட் வரைக்கும் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக டென்ஷன் இல்லாமல் முடிச்சிட்டேன். மறுபடியெல்லாம் இப்போ பேமெண்ட் கட்ட வேண்டாம். தர்ஷன் டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் அதே மொபைல் நம்பரில் ஆப்லேயோ போர்ட்டலையோ லாகின் செய்துக்கோங்க. போன மாதம் இந்த டிக்கெட் புக் பண்ணுறப்ப ஆக்சுவலாக அவைல் தர்ஷன் மூலமாக போகிறப்போ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைமே காமிக்கிறது கிடையாது. போன மாதம் செகண்ட்ஸில் காமிச்சது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் அது முடிகிற வரைக்கும். இது ஆப்பில் புக் பண்ணிங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி மூலமாக போடுங்க. போர்ட்டலில் பண்ணிங்கன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போனீங்கன்னா வர்ச்சுவல் சேவான்னு இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அவைல் தர்ஷன்ட்டு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நாளைக்கு மத்தியானம் ஜஸ்ட்டு லாகின் செய்து இந்த அவைல் தர்ஷன் வரைக்கும் போயிட்டு நம்ம ரெடியாக இருந்தோம்னா செல்லர் டைம், வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் செகண்ட்ஸில் காமிக்கும். இல்லைன்னா இம்மிடியட்டாக இந்த டேட் வந்துடும். பேமெண்ட்டெல்லாம் இப்போ முடிச்சிட்டதுனால ஈஸியாக ஜஸ்ட்டு எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்லாட்டு 2 மணி ஸ்லாட்லேருந்து 10 மணி ஸ்லாட். சில நாட்களுக்கு இப்போ வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்லாட் இருக்காது, 300 தரிசனம் மாதிரியே. அண்டு கோட்டா கூட பார்த்தீங்கன்னா 300 தரிசனம் அளவுக்குலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இப்போ ஊஞ்சல் சேவாக்கு உண்டான தரிசனம், ஆர்ஜித பிரம்மோற்சத்துக்கு உண்டான தரிசனம், சகசர தீபாலங்கர சேவாக்கு உண்டான தரிசனம்லாம் 100 டிக்கெட்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. கல்யாணோற்சவத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ 200 கிட்ட இருக்குது. மினிமம் கோட்டா தான் அவைலபிளாக இருக்கும். அதனால தான் பேமெண்ட் இப்போவே பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு லாகின் செய்து டேட் அண்ட் ஸ்லாட் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேட் கிளிக் பண்ணோன்னே ஸ்லாட் வரும். ஸ்லாட்டு சூஸ் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், தர்ஷன் டிக்கெட் வந்துடும். சேவா புக் பண்ணால் எந்த பிரிண்ட் அவுட்டும் நம்ம எடுக்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் இருக்காது. தர்ஷன டிக்கெட் புக் பண்ணுறப்ப தான் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கும். சேவாவோட பிரிண்ட் அவுட் எதுவும் தேவையும் கிடையாது. தர்ஷன டிக்கெட் இருக்கணும். சேவா வச்சு மட்டும் நம்ம சாமி பார்க்க முடியாது. தர்ஷன டிக்கெட் இருந்தால் தான் சாமி பார்க்க முடியும். அதனால தான் இப்போ பேமெண்ட் வரைக்கும் சேவாக்கு முடிச்சிட்டோம். தர்ஷன டிக்கெட்டுக்கு மறுபடியும் கட்ட வேண்டாம் ரூவெல்லாம். ஜஸ்ட்டு டேட் அண்ட் ஸ்லாட் மட்டும் ஈஸியாக நீங்கள் மற்ற தரிசன டிக்கெட்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக பேமெண்ட்லாம் முடிச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம். சேவா புக் பண்ணோன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும், இமெயில் வந்துடும். அண்ட் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணோன்னா அதே மாதிரி நீங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் வர்ச்சுவல் சேவா போனீங்கன்னா தர்ஷன் டிக்கெட் இருக்கும், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ 300 ரூபாய் தரிசனத்தில் 30 நாள் டைம் கேப் இருக்குது, எங்களால் மறுபடியும் புக் பண்ண முடியாதவங்க கூட இது புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் 300 தரிசன டிக்கெட் ஒரு 6 போடுறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ 4 கிடச்சிருச்சு, 2 பேருக்கு கிடைக்கல அப்படின்னா டக்குன்னு இதில் பாருங்கள் அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு. இருக்குது அப்படின்னா இதில் புக் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தரிசனம் பொறுத்த வரைக்கும் சேம் தானே, வர்ச்சுவல் சேவாக்கும் 300 ரூபாய்க்கும் ஒன்றா போய்க்கலாம். நீங்கள் 300 ரூபா ட்ரை பண்ணோம், 2 பேருக்கு கிடைக்கல. வர்ச்சுவலும் ட்ரை பண்ணோம், 2 பேருக்கு ஃபுல் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறதுனா ஹோமம் டிக்கெட் புக் பண்ணுறீங்கல்ல, ஹோமம்க்கு உண்டான அப்டேட் வரும். ஹோமம் டிக்கெட் இப்போ ஜூலைக்குன்னா ஜூனில் அப்டேட் வரும். அந்த டிக்கெட்டில் புக் பண்ணி ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமே கூட சேர்ந்து 300 தரிசனம்லேயே ஒரே டைமில் கூட சாமி பார்க்க போகலாம். 3 மணிலேருந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் கூட சாமி பார்க்க வருவாங்க. மேக்ஸிமம் 2 மணி ஸ்லாட் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். 11:30 மணிக்கெலாம் நம்ம ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு 2:30 மணிக்குள்ளே சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இல்லைனாலும் இருக்கிற ஸ்லாட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டேட்டில் புக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இந்த வர்ச்சுவல் சேவை புக்கிங்கில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி தரிசன டிக்கெட் ரூம் புக்கிங்லாம் எப்படி பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், ஒரு சேவா பற்றின டீட்டெயில் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபர்மேஷன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணிக்கேன். திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், வாலண்டரி சேவா பற்றின இன்ஃபர்மேஷன், டிடிடியோட அப்டேட்ஸ், தரிசனத்துக்கார நேரம் சொல்லிட்டு எவ்ரிடே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு என்கரேஜ்மெண்ட் ஆகும். இந்த வீடியோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகிறப்போ
ஈஸியாக தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.